சட்டப்பேரவை நிகழ்வுகள் நிறைவுற்ற பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் அமைச்சர் சேகர் பாபு சந்தித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழக ஆளுநர் ஆர் ரவி உரையுடன் கூட வேண்டிய தமிழக சட்டப்பேரவை என்பது அவருடைய புறக்கணிப்பு நிகழ்வுக்கு பிறகு சபாநாயகர் உரையுடன் தொடங்கியது. கடந்த 2 தினங்களாக ஆளுநர் உரை மீதான விவாதம் அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சருடைய பதிலுரை என சற்று நேரத்துக்கு முன்பாக தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த கூட்டத்தொடர் நடவடிக்கைகளுக்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் தமிழக அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவும் தனிமையாக சந்தித்து பேசியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய அரசியல் சூழலின் அடிப்படையில் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றாலும் கூட தற்போதைய அரசியல் சூழலின் அடிப்படையில் இது பல்வேறு கட்ட விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்கள் ஒவ்வொருவராக அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அண்மை காலங்களில் மட்டும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மனோஜ் பாண்டியன் மற்றும் வைத்திலிங்கம் ஆகிய இருவரும் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவுக்கு பணியாற்றப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அவருடைய ஆதரவாக இருந்த நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் ராமநாதபுரத்தை சேர்ந்த தர்மர் எம்பியும் இன்று மாலை எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இணைய இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருந்த ஒவ்வொருவரும் அதிமுக மற்றும் திமுகவை நாடி செல்லக்கூடிய சூழலில் ஓ பன்னீர்செல்வத்தையும் திமுகவிற்கு அழைத்துச் செல்வதற்கான நடவடிக்கையை திமுக தொடங்கி இருப்பதாகவே தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து தாவேகாவுக்கு செல்லும் போது அவர் ராஜினாமா கடிதத்தை வழங்கும் போதும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவரை பல முறை வற்புறுத்தி அழைத்திருந்தார். குறிப்பாக திமுகவில் இணைய வேண்டும் எனவும் அதற்காக பல்வேறு சலுகைகளை வழங்குவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இருந்தாலும் கூட செங்கோட்டையன் அதனை மீறி தாவேகாவில் இணைந்து தற்போது வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் சேகர் பாபு மூலமாக ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் திமுகவுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இருவர் தரப்பு விசாரிக்கும் போது இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று விளக்கம் அளித்தாலும் கூட அதன் பின்னணியில் மிகப்பெரிய அரசியல் இருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் தம்முடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.